குப்புசாமி ஒரு சின்ன கிராமத்தில் ரொம்பவே புகழ் பெற்ற மனிதர். காரணம், அவரின் புத்திசாலித்தனம் இல்லை, அவரின் அவசர புத்தி. ஒரு நாள், எல்லாம் எனக்கு தெரியும் என்று சொல்லி, கிராமத்தில் புதியதாக வந்த ஸ்மார்ட் போனை வாங்கினார். ஆனால் போன் எப்படி பயன்படுத்துவது தெரியாது. முதல் நாளே வாய்ஸ் அசிஸ்டன்ட் இருப்பதாக கடைக்காரன் சொன்னதும் குப்புசாமி மகிழ்ச்சியில் குதித்தார். வீட்டுக்கு வந்தவுடன், ஏய் போனே, சாம்பார் எப்படி செய்வது என்று கத்தினார். போன் அமைதியாக இருந்தது. கோபம் வந்த குப்புசாமி, இப்படி சோம்பேறி போனா நான் ஏன் வாங்கினேன் என்று புலம்பினார். மறுநாள் அவர் போனை காதில் வைத்து, ஹலோ கடவுளே, மழை வருமா என்று பேசினார். பக்கத்து வீட்டுக்காரர்கள் எல்லாம் சிரித்தார்கள். ஒரு சிறுவன் வந்து, மாமா, போனை முதலில் ஆன் பண்ணணும் என்று சொல்லி உதவினான். அந்த நாளிலிருந்து குப்புசாமி ஒரு விஷயம் புரிந்து கொண்டார். தெரியாததை ஒத்துக்கொண்டு கற்றுக்கொள்வதுதான் உண்மையான புத்திசாலித்தனம். அதன் பிறகு அவர் பெருமை பேசுவதை விட்டுவிட்டு எல்லாரிடமும் கேட்டு கற்றுக்கொள்ள ஆரம்பித்தார். கிராமமும் சிரிப்போடு அவரை மதிக்க ஆரம்பித்தது. ஒழுக்கப்பாடம், அறியாமையை மறைப்பதை விட கற்றுக்கொள்வது சிறந்தது.